ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மீதமான சாதத்தில் போண்டா செய்ய போகிறோங்க. இந்த சாதத்தை நல்லா மசிச்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், அந்த சாதத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்சியில் போடாமல் முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நல்லா அப்படி உதுத்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இந்த அரிசி மாவு கடலை மாவு வந்து சாதத்தை பைண்டிங் பண்ணுறக்காக நம்ம சேர்க்குறோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போதுங்க, ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் ஆல்ரெடி கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாங்க. கறிவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்திக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இப்படி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை பக்கடா மாதிரியும் போட்டுக்கலாங்க. அதனால் கெட்டியாகவே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட நான் சேர்க்கலைங்க. இந்த சாதத்தில் இருக்கிற ஈரம், அப்புறம் இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் இதுலேயே இந்த அளவுக்கு வந்துடுச்சுங்க. இது இப்போ போண்டாவாகவும் போடலாம், பக்கடா மாதிரியும் போட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் நான் வச்ச எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ போண்டா மாதிரி குட்டியாக போட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த சைஸ் குட்டியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குட்டி குட்டியாக போட்டோம்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுக்கலாங்க. இப்படி ரொட்டேட் பண்ணாலே கரெக்டாக வந்துடும். பக்கடா மாதிரி போடணுன்னு நினச்சோம்னா இப்படி இப்படி உதுத்து விட்ட மாதிரி போட்டோம்னா பக்கடா மாதிரி வந்துடுங்க. நம்ம விருப்பம்தான். மிச்சமான சாதத்தில் என்ன செய்கிறதுன்னு எல்லாருக்குமே பெரிய யோசனையாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி டயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செய்யலாம், இல்லை நமக்கு எப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. வெறுமனே சாப்பிட சூப்பராக இருக்கும், ஏன்னா இதுலேயே காரமெல்லாம் இருக்குது. வேணால் இதுக்கு க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னி, சாஸ் அதை கூட வச்சு சாப்பிட்லாங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. நம்ம இஷ்டந்தான், பக்கடா மாதிரியும் போடலாம், போண்டா மாதிரியும் போடலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட பக்கடா போண்டா ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், ரைஸில் நம்ம செஞ்ச போண்டாவும் ரெடியாக இருக்குது, பக்கடாவும் ரெடியாக இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நான் சொல்கிறது கரெக்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். மிச்சமான சாதத்தில் புது ரெசிபி பண்ணது மட்டும் இல்லாமல் இது சாதத்தில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னால் தாங்க தெரியும். ஏன்னா அவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சவுண்டு கேட்கும் பாருங்கள். பார்த்திங்களா, செம்ம ரோஸ்ட்டாக இருக்குது. போண்டாவும் நல்லா ரோஸ்ட்டாக நல்லா வெந்திருக்குங்க. பக்கடா பாருங்கள், சவுண்டு எல்லாமே செம்ம ரோஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அதே ரைஸ் பக்கோடா ரைஸ் போண்டா செஞ்ச மாவுலேயே இந்த மாதிரி தட்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இது இப்போ எப்படி பொரித்து எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச தட்டையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரே சாதத்தை வச்சு நாம் தட்டையும் பண்ணியாச்சு, போண்டா பண்ணியாச்சு, பக்கடா பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா தான் நான் சொல்கிறது கரெக்டானு புரியுங்க. இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. பாருங்கள், நாம் போட்ட தட்டை நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள், அந்த மீதமான சாதத்தில் போண்டா செஞ்சோம், பக்கோடா செஞ்சோம், அதே மாதிரி மினி தட்டையும் செஞ்சுட்டோங்க. பட்டர் போட்டு செஞ்ச மாதிரி நல்லா தட்டை மொறு மொறுன்னு வந்திருக்குங்க. இது ரைஸில் மீதமான ரைஸில் செஞ்சதுன்னு
நமக்கு மட்டும்தாங்க தெரியும், யாருக்குமே தெரியாது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், இதையும் உடச்சி காமிக்கிறேன். தெரியுது பார்த்தீங்களா? செம்ம ரோஸ்ட்டாக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.